ஒரு பவுலில் நம்ம பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய பன்னீரை நல்லா இந்த மாதிரி ஸ்கொயர் க்யூபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக சால்ட்டு, தயிர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ml அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கசூரி மேத்தியை நல்லா வறுத்துட்டு அதை பொரிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பன்னீர் கூடவே இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மிக்ஸ்அப் ஆகிருக்கணும். இதை நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஒரு தவா எடுத்து இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதுதான் மெயினான முக்கியமான விஷயம். பொரிச்சு எடுக்கும்போது தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம எல்லா பக்கமும் திருப்பி விட்டுடலாங்க. இந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விட்டாச்சு. ஆல்மோஸ்ட் பக்காவாக ரெடியாக இருக்குது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு கை நிறைய கொத்தமல்லி, ஒரு கை நிறைய புதினா இலைகள் எல்லாத்தையுமே நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா மூடிட்டு நல்லா கிரைண்டிங் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா க்ரீன் பேஸ்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சு அதில் நம்ம ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பட்டை, இலை, கிராம்பு, அதே மாதிரி நம்ம ஜாதி பத்திரி, கூடவே ஒரு ஸ்டாரு, மராத்தி மொக்கு, இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 250 கிராம் அளவில் இருக்கக்கூடிய தக்காளியை நல்லா நீட் வகையில் அரிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா குழைய வதக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா உங்களுக்கு வதங்கி வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்து நல்லா பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கிரேவி ஃபார்முக்கு வந்துடுச்சு. இப்போது 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நல்லா கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணலாம். கொதி வரும்பொழுது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் குக்கர் மூடுறதுக்கான டைம் ஆகிடும். இப்போ லெமன் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3/4 லெமன் இல்லைனா 1/2 லெமன் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ சேர்த்துக்கோங்க. இப்போ கொதி வரும்பொழுதே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா துண்டுகளாக போட்டுடலாம். கம்ப்ளீட்டாக பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ மேலே கொத்தமல்லி ஒரு கை நிறையும், அதே மாதிரி புதினா ஒரு கை நிறைய போட்டுட்டு இப்போ இதை குக்கர் போட்டு நம்ம விசில் விட்டுடலாம். அரிசிக்கு ஏற்ற மாதிரி விசில் விடணுங்க. பொதுவாகவே 2 விசில் அப்படிங்கிறது காமன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசிலுடைய ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். சூப்பரான அருமையான ஒரு பன்னீர் பிரியாணி ரெடியாக இருக்குது. ரைத்தா உடைச்சி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.